மந்திரமாவது நீர். அனைவரையும் திருநீறு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் பெங்களூரில் இருக்க குமாரசாமி கோயில் தாங்க. ஆமாம், பெங்களூரில் அனுமந்த் நகர்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கேன். இந்த குமாரசாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ குமாரசாமி கோயிலில் பார்க்கலாம். இந்த குமாரசாமி கோயில் பெங்களூரில் ஜாய் மலைன்னு ஒரு இடத்துல சின்ன மலையில் அமைஞ்சிருக்கு. மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்க கோயில் தாங்க இது. வாங்க பார்க்கலாம். இதுதான் குமாரசாமி கோயிலுக்கு போகிற மலை ஏறுற பாதை. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலதுபுறத்தில் பஞ்சமுக விநாயகர் இருக்கார். பஞ்சமுக விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம குமாரசாமி கோயிலுக்கு போகணும். இதுதான் குமாரசாமி கோயிலுக்கு போகிற படிக்கட்டுகள். ஒரு 50-55 படிக்கட்டு இருக்கும். மேலே ஏறி போனீங்கன்னா குமாரசாமி கோயில் கோபுரம் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 25 படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக கோபுரத்துக்குள்ளே நுழையலாம். கோயிலோட சன்னதி போகிற வழி இந்த வழியாக தான் உள்ள குமாரசாமி கோயிலுக்கு உள்ளே போகணும். இது முன் மண்டபம். இதுதான் குமாரசாமியோட மண்டபம். சின்னதாக ஒரு கொடிமரம் மிகவும் அருமையாக இருக்குது. பக்கத்திலே சுயம்பா ஒரு மரம். குமாரசாமிக்கு சன்னதிக்கு எதிரிலே பாருங்கள், இதுதான் குமாரசாமி சன்னதி. மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அழகான மண்டபம். 2 பக்கமும் காவல் தெய்வங்கள். வலது பக்கத்தில் விநாயகர் அமைஞ்சிருக்காரு. இடது பக்கத்தில் பார்வதி அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு பக்தர்கள் அவங்களே விளக்கு போட்டு அவங்களே பூஜை பண்ணிக்கிறாங்க. உள்ளே ஒரு நவக்கிரகம், நல்ல அருமையான ஒரு நவக்கிரக மண்டபம் இருக்குது. இது உள்ளே இருக்குது, கோயிலுக்குள்ளே இருக்குது. குமாரசாமியோட சன்னதிக்கு எதிரில் அவரோட வாகனம் மயில், சிவபெருமான வாகனம் நந்தி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே சிவபெருமான் லிங்க வடிவத்தில் குமாரசாமிக்கு முன்னாடி, அதாவது அவரோட பாதத்தில் முன்னாடி அமர்ந்துட்டுருக்காரு. இப்போது குமாரசாமிக்கு தீபாராதனை நடக்குது. கோயிலோட வெளியே மண்டபத்தை சுற்றி சின்ன சின்னதாக சாமி சிலைகள் அமைச்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது. கோயிலை சுற்றி அமைச்சு வச்சுருக்காங்க சின்ன சின்ன சிலைகள், சாமி சிலைகள். இங்கே பக்தர்கள் அவங்களே விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க.
முன் மண்டபம். இதில் வந்து முருகருக்கு ஆறுபடை வேண்டனான அனைத்து சன்னதிகளும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நவலோக குமாரசாமி இருக்கார். இந்த நவலோக குமாரசாமிக்கு இப்போது பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. தீபாராதனை நடக்குது. மிகவும் அருமையாக இருக்குங்க இந்த நவலோக குமாரசாமி. இந்த கோயிலுக்குன்னு பெரிய கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக இருக்குது. பக்தர்கள் எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது கோயில். கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. கோயிலை விட்டு இறங்கி வெளியில் வந்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து சிவபெருமானுக்கு சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காங்க, சன்னதி வச்சுருக்காங்க சிவபெருமானுக்கு. இதுதான் சிவபெருமானோட சன்னதி. இங்கே சிவனுக்கு பக்தர்கள் பூஜை பண்ணிக்கிட்டு போகிறாங்க. கோயிலை விட்டு கீழே இறங்கும்போது அப்படியே இறங்குற படிக்கட்டில் இடது பக்கம் பார்த்திங்கன்னா நாகக்கன்னிகள் சிலை வச்சுருக்காங்க. நிறைய நாகக்கன்னிகள் சிலை வச்சுருக்காங்க. இந்த நாகக்கன்னிகள் சிலைக்கு பக்தர்கள் அவங்களே பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. அலங்காரம் பூக்கள்லாம் போட்டு அவங்களே பக்தர்களே அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. மிகவும் சிறப்பாக ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா. அருமையான கோயில் குமாரசாமி கோயில். குமாரசாமி கோயிலை பார்த்துருப்பீங்க. நீங்களும் பெங்களூருக்கு வந்தால் ஒரு வாட்டி இந்த குமாரசாமி கோயிலுக்கு வந்து குமாரசாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.